சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான பொருளாதாரம் என்ற தலைப்பில் பங்கேற்றுள்ள வில்லேஜ் குக்கிங் சேனல் குழுவினருடன் நமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய கலந்துரையாடல். தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய சமையலை உலகமெங்கும் கொண்டு சேர்த்த வில்லேஜ் குக்கிங் சேனல் சென்னை நடக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கிரியேட்டிவ் எக்கனாமி என்கின்ற தலைப்பில் இன்றைய தினம் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த குழுவினர் நம்மிடம் இருக்கிறார்கள், அவரிடம் பேசலாம். வணக்கம். இன்றைய தினம் உலக வர்த்தக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க. எல்லாம் பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் முன்பாக நீங்கள் பேச இருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு உணர்றீங்க? இது வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னென்னா, எங்கள் மேலே ஒரு லைட் அடிச்சிருக்காங்க. இந்த வெளிச்சத்து மூலமாக நாங்கள் உலகத்தோட எல்லாரும் கண்களுக்கு படுவோம். ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து நிறையா பேர் சமைச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் சமைச்சிக்கிட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இவ்வளோ தூரம் உலக அரங்கில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இதுக்கு முன்னாடி எத்தனை விருது வாங்கியிருந்தாலும் உலகத்தோட மத்தியில் நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் விருதுகள் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு உலகத்துக்கு மத்தியில் நாங்கள் இருந்து விருது வாங்குற மாதிரியோ, அவங்க முன்னாடி நாங்கள் நிற்கிற மாதிரியோ ஒரு பெருமையான ஒரு தருணமாக நாங்கள் இது ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் சொன்னது போலவே தமிழ்நாட்டில் நிறைய குக்கிங் சேனல் இருக்குது. இருந்தாலும் இந்த மனம் மாறாமல் அந்த அரைச்சி குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் அதிகபட்சமாக நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாது இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் மொழி புரியாட்ட கூட பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறது மூலமாக உங்களுக்கான ஒரு பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மிக அதிகமான பொறுப்பு தான். குருவி தலையில் பனங்க வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இல்லை, இதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்குற விதமாக, நாங்கள் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்குற விதமாக நாங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய இதுக்கு வந்து சமைச்சதில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய அளவில் நீங்கள் ரொம்ப பிரபலமானீங்க. இன்றைக்கி இந்தியாவில் தேடக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு யூடியூப் சேனலாக நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி இந்த பேனலில் வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரி விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க? அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நீங்கள் வெறும் யூடியூப் தளம் மட்டுமல்லாது அடுத்த கட்டமாக உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி, நீங்கள் ஒரு ஒரு கிராமப்புற பகுதியிலேருந்து இப்போது ஒரு நகரத்துக்கு உலகமயமாக்கப்பட்ட ஒரு நகரத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை வந்து நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது மாதிரி சில வரப்போகிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி எப்படி அவங்க வந்து குரோத் அடையிறது அப்படிங்கிற மாதிரி வழிகள் நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் பேசிக்கிற போகிறோம். ரெண்டாவது இதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உடையில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? இது தொடர்பாக முதல்ல உங்களுக்கு அவங்க தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது? ஒரு சாதாரணமாக யூடியூப் சேனல் தொடங்கினாவே வந்து ஒரு வேலைக்கு போகலையா அப்படின்னு வீட்டில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சிகள், பெரிய அளவில் வளர்ச்சிகள் இருக்குது. இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இருக்குது? இது எங்கள் ஊர்லேயே, இது எங்கள் வீட்டில் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஒரு குரூப்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருப்பாங்கல்ல, அது மூலமாக செய்தி வந்து பரவிடுச்சு. அது மூலமாக தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, அப்பா அம்மா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க கேட்டு சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் இதோட வேல்யூ எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம கிராம மக்கள் நாங்கள் போகிறோம்னு சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியாக உங்களுடைய ஒரு அந்த லோகோ சொல்லிட்டுங்களா? செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.